பவர், அதாவது அந்த பதவினால எந்த ஒரு பவருமே கிடையாது. மக்களவையில் போய் மாநிலங்களவையில் யார் சபாநாயகர்? சபாநாயகராக இருந்தால் என்ன பிரயோஜனம்? மாநிலங்களவையில் ஒரு சட்டம் நிறைவேற்றுறது, மாநிலங்களில் விவாதம். நீங்கள் தான் விவாதத்துக்கே போக மாட்டீங்களா? தமிழ்நாட்டுக்கும் நன்மை தான் இந்த அணைனால அப்படின்னு உருட்டுறாங்க. நீங்கள் அந்த உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி அங்கே மேகதாட்டு அணை கட்டுறான். நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆக்கணும் அந்த பார்லிமெண்ட்டில். இன்ன வரையும் ஆக்கினாங்களா? சொல்ல சொல்லுங்க. கனிமொழின்றார பேசினாங்களா? கேளுங்க. அதை தாண்டி போனால் அவர்களுக்கு அந்த நாலேஜ்லாம் இருக்காது. திமுக நான் தான் சொன்னேன்ல, திமுக என்னென்ன சொல்லுது அதெல்லாம் எடுக்குது, சேர்த்துக்கோ, அவ்வளோதான். நினச்சா டிஎம்கே போய் பார்ப்பார். உடம்பு சரியில்லை, வாக்கிங் போகும்போது பார்த்தேன் அப்படின்னு கதை விட்டு ஒரு 4-5 சீட்டுக்கு ஆஃபர் வாங்கிட்டு வருவார். நினச்சா பிஎம் பார்க்கறதுக்கு கேட்பார். பிஎம் டைம் கொடுக்கலன்னா கல்விக்கான நிதி தரவில்லை அப்படின்னு ஒரே நாளில் பிஜேபிக்கு எதிராக அறிக்கை விடுவார். விஜயகாந்த் நல்லா அரசியல் பேசக்கூடியவர், 2 பேர்கிட்டையும் பார்த்து வளர்ந்தவர். ஆனால் அவர் பண்டூர் ராமச்சந்திரன் கூட வச்சுக்கிட்டாரு. அது ஒரு பக்கம் போச்சு. சோகிட்டையும் ஆலோசனை கேட்டார், அதெல்லாம் போச்சு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். அதாவது இந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இல்லையா? இது தேர்வு செய்யப்படல, அதாவது வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் அவருக்கு ஆதரவு கொடுக்கல, தமிழர்கள் தானே அவரு அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்சிகள் முன் வச்சுட்டு வராங்க. வானதி சீனிவாசன் கூட ஒரு தமிழர் போறாங்க, அந்த நேரத்துல ஆதரவு தெரிவிக்காம அதுல கூட அரசியல் பண்ணிட்டு இருக்காரே சொல்லி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தார்மீக ரீதியாக பார்த்தால் அது கரெக்ட். அரசியல் ரீதியாக பார்த்தால் அவர்கள் இந்தியா கூட்டணி அவர்கள் தேர்ந்தெடுக்கிற ஆளை தான் அவங்க ஆதரிக்கணும். இப்போ சுதர்சன் ரெட்டி தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு ரெட்டி நம்ம சந்திரபாபு நாயுடுலேருந்து இவங்களாம் ஆதரிப்பாங்களா? அது வேறு. நம்ம சொல்ல வர்றது, இவர்கள் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் தான். ஏன்னா ஒரு வேட்டி கட்டின தமிழன் பெரிய பதவிக்கு வரக்கூடாதுன்றதுல ரொம்ப முனைப்பாக இருந்தாங்க. மூப்பனார் இல்லாட்டி மூப்பனார் பெரிய பதவிக்கு வந்திருப்பார், அந்த நேரத்தில் பிரதமராக இருப்பார். தேவகவுடா போச்சு, அதுக்கு தடையாக இருந்தது இவங்க தான். அதே மாதிரி செகண்ட் டைம் கலாம் வர்றது அவரோடவா? அவர் என்ன தான் பாஜக வேட்பாளராக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், உலகம் புகழும் விஞ்ஞானி, அவரை வர விடாமல் கலாம் என்றால் கலகம் அப்படி இப்படின்ட்டு பிரதிபா பாட்டீல்னு ஒரு இந்தி மாநிலத்தை சேர்ந்த, மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்கள ஆதரிச்சாங்க. அன்னைக்கு சிவசேனா பாஜக கூட்டணியில் இருந்து கலாம் ஆதரிக்கலை, மண்ணின் மைந்தர்னு பிரதிபா பாட்டீல் ஆதரிச்சாங்க. இப்போ முர்மு தேர்ந்தெடுக்கும் போது நவீன் பட்நாயக்கு எங்கள் மண்ணின் மைந்தர்னு முர்முவை பாஜக கேண்டிடேட் ஆதரிச்சார். அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது தான், மரியாதை தான். அவங்க என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, இப்போ ஒடிசாவில் தேர்ந்தெடுக்கும் போது ஒடிசா மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளோட இனத்தை சேர்ந்தவங்க ஒருத்தர் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்த முன் வச்சு ஏன் தமிழகத்தில் மட்டும் ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க? அதுதான் சொல்கிறேன், இவங்க பண்ண மாட்டாங்க. நீங்கள் இது கூட விட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி இவங்க இந்திய கூட்டணியில் இருக்காங்க, இது பாஜக கூட்டணி வேட்பாளர். இந்திய கூட்டணிக்கு ஒரு வேட்பாளர் போட்டால் பிறகு எப்படி தமிழர் நீங்கள் ஆதரிக்க முடியும்? ஆனால் தேவைப்பட்டால் அதையும் செய்வாங்க. அதுக்கு ஒரு உருட்டு நல்லா இருக்குது வச்சுக்கிங்க, பட்டுன்னு உருட்டிடுவாங்க. உருட்டு நல்லா இல்லைன்னா மாற்றி உருட்டுவாங்க, அது வேற. நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியெலாம் இருந்ததில்ல, குஜராத்லாம் போனப்போ மூப்பனாருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, பண்ணல. சரி, இங்கேயே சிதம்பரத்தை நிற்க வைக்கலாம்ல. இவர் இந்திய கூட்டணியில் தான், இவர் பெரிய தலைவர், பீகார் வரைக்கும் போய் பேசுகிறாரு. ஒரு ப்ரெஷர் கொடுத்து, சகோதரா ராகுல் காந்தி நீங்கள் சிதம்பரத்தை நிற்க வைங்க அப்படின்னு சொல்லலாம்ல. சொல்ல மாட்டாங்க. இதுதான் இவருடைய நிலைப்பாடு. இதை பற்றி உங்களோட கருத்து ஐயா? இல்லை, அது அவரே பதில் சொல்லிட்டார்ல. இது என்டிஏ கூட்டணி, இது இந்தியா கூட்டணி, அப்புறம் எப்படி ஆதரிப்பாங்கன்னு அவரே கேள்வியும் கேட்டார், அவரே பதிலையும் சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் இப்போ ஒன்றும் இல்லைடா, துணை ஜனாதிபதிங்கிறது ஜனாதிபதி போஸ்ட்டே ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட்டுன்னு தான் அன்று முதல் இன்று வரை நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ துணை ஜனாதிபதி என்ன பண்ண போகிறாரு? இவருக்கு ரப்பர் ஸ்டாம்ப் அரசியல் அறிஞர்கள் ஜனாதிபதி போஸ்ட் திரும்ப கூட சொல்லியிருந்தாரு, துணை ஜனாதிபதி பவர், அதாவது அந்த பதவினால எந்த ஒரு பவருமே கிடையாது. மக்களவையில போய் மாநிலங்களவையில யாரு சபாநாயகர்? சபாநாயகராக இருந்தால் என்ன பிரயோஜனம்?
மாநிலங்களவையில் ஒரு சட்டம் நிறைவேற்றுறது, மாநிலங்களில் விவாதம், நீங்கள் தான் விவாதத்துக்கே போக மாட்டீங்களே. நீங்கள் இங்கேருந்து 39 எம்பி இங்கேருந்து போய் ஒரு நாளாவது சட்டசபையில் ஏதாவது பேசிட்டான்னு பாருங்க. வாட்ஸ்அப்பில் வரவுள்ள தகவல் அதை எடுத்துகிட்டு போய் பேசிட்டு மொக்க வாங்கிட்டு வருவாங்க. இல்லை கட்டி போயிட்டு கேன்டீனில் ஏதாவது சாப்பிட்டுட்டு வெளியில் தயாராக இருக்கும் ப்ளக் கார்டு வச்சுக்கிட்டு சும்மா இந்த வேலையெல்லாம் போய் பேசாதீங்க. ஒரு நாள் இந்த பார்லிமெண்ட் ஒரு நாள் நடந்ததா சொல்லுங்க. யார் சொல்றேன்? ஒரு நாள் நடத்துனீங்களா? என்ன பேசுனீங்க சொல்லுங்க. சும்மா இருங்க, ஏதாவது சொல்லுங்க. எல்லாம் இந்த சப்ஜெக்ட்ல எங்க எம்பி இப்படி பேசினாரு, கேள்வி நேரத்தில் பேசுறதெல்லாம் பேசவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஆளு, எனக்கு தெரிஞ்சு திருச்சி சிவா ஒருத்தர் தான் தனிநபர். அவருக்கு அதிகபட்சம் போஸ்ட் கார்டில் ஹிந்தி வந்திருக்குது, கீழடி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு டெம்ப்ளேட் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறது. நீங்கள் 39 எம்பிகள், நான் என்ன கேட்குறேன், பாராளுமன்றத்தை இப்போ நடந்துச்சு இல்லை, ஒரு நாள் கூட நடத்த விடல சார். கனிமொழி பேசுனாங்கல்ல சார், என்ன கண்ண மூடிட்டு இருந்தீங்க? கேள்வி நேரத்தை பேசுறது சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டேன் முதல்ல. நடத்த விடலன்னு நினைக்கிறீங்க இவர்களுக்கு இது ஒரு ஸ்டண்ட்டுங்க. இதே தான் நீங்கள் வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் நீங்கள் போராட்டம் நடத்துங்க, தப்பே சொல்ல மாட்டேன். நடத்திட்டு பார்லிமெண்ட் செஷனில் கலந்துக்கணும்ல. இவர்களுக்கு அது ஒரு பெருமை. நாங்கள் பார்த்தியா ஒரு நாள் கூட நடத்த விடல. டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதோ இல்லையோ எதையாவது ஒன்று தூக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு ப்ளக் கார்டு அதுக்குன்னு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாம் ஜாலியாக எப்படி இருக்க, நேற்று என்ன போட்டாங்க சம்சாவா, இன்னைக்கு போண்டா, நல்லா உருளைக்கிழங்கு போண்டா போட சொல்லணும் நாளைக்கு, இப்படியே உருட்டுறது. இப்ப கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்க விடாம சும்மா நான் சொல்றேன். காவிரி பிரச்சனை மேகதாட்டான இப்போ கூட முந்தானத்து கூட அந்த ஆள் சொல்லியிருக்காரு. யாரு? மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர். தமிழ்நாட்டுக்கும் நன்மை தான் இந்த அணைனால அப்படின்னு உருட்டுறாங்க. நீங்கள் அந்த உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி அங்கே மேகதாட்டு அணை கட்டுறான். நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஆக்கணும் அந்த பார்லிமெண்ட்டில். இன்ன வரையும் ஆக்கினாங்களா சொல்ல சொல்லுங்க. அவரை கனிமொழின்றார பேசினாங்களா கேளுங்க. நீர்வளத்துறை அமைச்சர் பார்லிமெண்ட்ல என்ன பதிவு பண்ணாரு? யார்? துரைமுருகனா? ஒன்றிய அரசினுடைய நீர்வழித்துறை அமைச்சர் வந்து நீங்க என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க. நீர்வளத்துறை நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா அவரு என்ன பண்ணாரு? இருங்க சார், நீங்க என்ன பண்ணீங்கன்னா இருங்க சார், நாங்க பேசுனதுக்கு தான் தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இல்லாம மேகதாது அணை கட்ட விட மாட்டோம்னு அந்த நீர்வளத்துறை அமைச்சர் யாரு பேசுனா? எங்க கனிமொழி மேடம் தான் பேசுனாங்க. இவருக்கு தெரிஞ்ச ஒரே நடிகர் அமிதாப் பச்சன். கனிமொழி சொன்னால கனிமொழி பேசினா, கனிமொழி பேசல. நான் சொல்றேன். சரி, யாரு பேசணும்? யாரும் பேசலன்ற. அப்புறம் பேசாமல அவரு வந்து தமிழ்நாடுடைய கேள்வி கேட்டிருப்பீங்க. கேள்வி நேரத்துல கேள்வி கேட்டிருப்பீங்க. அவர் வந்து இந்த பிரச்சனை தமிழ்நாட்டை பாதிக்கிற பிரச்சனை, பெருசாகணுமா வேணாவா? தமிழ்நாடு பெருசாகணுமா வேணாவா? ஆக்கல. அடுத்து இலங்கையில மீனவர்கள் திரும்ப திரும்ப கைது செய்யப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. இங்க உட்காந்துன்னு 900 பேர் 800 பேர் கணக்கு சொல்றீங்கல்ல, அந்த பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வைக்கணுமா வேணாவா? திமுக அரசு என்ன சொல்றது? இப்ப யாரும் மீனவர்கள் யாரும் கொல்லப்பட்டது இப்ப கூட கடிதம் எழுதினாருங்க. இப்ப கூட கடிதம் எழுதினாரு. மீனவர்கள் இது படகுகளை பிடிச்சிட்டு போயிடுறாங்க, கொல்லப்படுறது மேட்டர் இல்லைங்க. பிஜேபி கவர்மெண்ட் வந்தோன்னா அது நின்றுச்சு. கொல்லப்பட்டது காங்கிரஸ் கவர்மெண்ட், கொல்லப்பட்டது பிஜேபி கவர்மெண்ட் நின்றுச்சு. ஆனா கைது செய்யப்படுறது பிஜேபி கவர்மெண்ட் வந்த உடனே கொல்லப்படுறது நிக்கல. அந்த விடுதலை புலிகளுடைய இது நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியாயிடுச்சு. ஏன்னா விடுதலை புலிகள் வந்து போட்ல வர்றான், மீனவர் போட்ல வர்றாங்கிறதுனால அவன் ஷூட் பண்ண. விடுதலை புலிகள் 2009க்கு பிறகு இல்ல, அதுக்கப்புறம் ஆனா 2014 வரைக்கும் நூற்றுக்கணக்கான இவங்க கணக்குல 800 மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இல்ல 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 யாரு? நான் சொல்றேன், காங்கிரஸ் பீரியட்ல கொல்லப்பட்டிருக்காங்க. எவ்வளவு பேர் கொல்லப்பட்டாங்க. அதெல்லாம் அதுக்கு பிறகு 2014க்கு வந்த பிறகு இவர்களுடைய நடவடிக்கைகள் மற்ற இதில் இந்த கொல்லப்படுறதுன்றது நின்றுச்சு. கைது செய்யப்படுவதும் படகுகளை பறிமுதல் செய்யப்படுவதும் தாக்கப்படுவதும் தொடர்கிறது. அப்போ அதுக்கு நீங்க தானே பொறுப்பு. அவர்கள் எப்படி பாக்குறாங்க அவங்கள? இன்னொரு விஷயம் என்னன்னா, மீனவர்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லை தாண்டி மீன் பிடித்ததனாலதான் சுடுறாங்க. அது நடக்குது, எல்லைக்குள்ளே அது நடக்குதுங்க. அதற்கான ஏற்பாடுகள் மற்ற விஷயங்கள்லாம் யாரு? நீங்க கச்சத்தீவில் வலைகளை வளர்த்துறது இது மாதிரி முன்ன கொஞ்சம் உரிமை இருந்தது ஆரம்ப காலத்தில். போக போக அவர்கள் டாமினேட் பண்ணி வரவே கூடாது, இந்த பார்டருக்குள்ளே வரக்கூடாதுன்ற அளவு கொண்டு போயிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்களாவது நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு கேட்கணும். சும்மானா கச்சத்தீவை மீட்போம் அது இதுன்னு உருட்டிகிட்டு இருக்கிறது. கச்சத்தீவு ஒரு பொதுவான இது மாதிரி வச்சுக்கோங்க. எங்களுக்கு சில உரிமைகள், அங்கே வலைகளை உலர்த்துறது, ஓய்வு. கச்சத்தீவுன்னு எனக்கு இப்போ ஒன்று ஞாபகத்துக்கு வருது. நேத்திக்க வந்து இலங்கை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு? தரவே மாட்டோம், கச்சத்தீவை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை, எது எங்களுடைய நாடு, கண்டிப்பாக நாங்கள் அதை அவர்களுக்கு தர இயலாது, ஆகவே விஜய் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறோம்னு அவரு ஏன்னா இலங்கையில வந்து அவருடைய மாமனாருக்கு வந்து நிறைய சொத்து பத்து இருக்கு. யாருக்கு? விஜயுடைய மாமனாருக்கு அங்க நிறைய சொத்துக்கள் இருக்கு,
துணைவியார் பேர்லேயும் நிறைய இருக்குது, இவர் பேர்லேயும் அங்கே இருக்கிறதா கேள்வி. இப்போ அதுக்கு ஏதாவது ஆப்பு வச்சுருவாங்கன்னு அதை மூச்சே விடல, அதுக்கு பதிலே சொல்லலை பாருங்க. ஒரு அவங்க எதுக்கு பதில் சொல்லியா, இது பதில் சொல்றதுக்கு சார் உள்நாட்டு பிரச்சனையே பதில் சொல்ல கட்சியத்துக்கு போயிட்டாரு. இல்லை அவர் இலங்கை அமைச்சர் ஒரு அவர் சொன்னது அது இல்ல, நான் சொல்றேன் இலங்கை அமைச்சர் என்ன சொன்னாருன்னு. அவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, என்னங்க கச்சத்தீவை மீட்கொன்ற குரல் அதிகமா வருது தமிழ்நாட்டுல இருந்துன்னு. விஜய் கூட சமீபத்துல கேட்டிருக்காரு அப்படின்னு. அவரு போற போக்கில் என்னென்னப்பா இருக்கு, நீட்டு வேற, கச்சத்தீவு, அப்புறம் மீனவர்கள் பிரச்சனை, அப்புறம் அதெல்லாம் போட்டு இதெல்லாம் சேர்த்துருக்குப்பா அந்த வார்த்தை. அப்படிதான் கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் தாவேகாக்கு. அதை தாண்டி போனால் அவர்களுக்கு அந்த நாலேஜ்லாம் இருக்காது. திமுக நான் தான் சொன்னேன்ல, திமுக என்னென்ன சொல்லுது அதெல்லாம் எடுக்கிறதுல சேர்த்துக்கோ, அவ்வளோதான். அவர்கிட்ட கேட்டது கச்சத்தீவுன்ற இது வந்து சமீப காலமாக அதிகரிக்குதுன்னா இது தேர்தல் காலம், இந்தியாவில் இது தேர்தல் நேரம். தேர்தல் நேரத்தில் இந்த அரசியல் கட்சிகள் இது பற்றி ஓங்கி பேசுவார்கள். இது சர்வதேச பிரச்சனை, இது எந்த காலத்திலையும் இது அங்கே தமிழ்நாட்டு கொடுக்கணுன்ற இதெல்லாம் கிடையாதுன்றார். ஏன்னா சர்வதேச ஒப்பந்தம் போடும்போதெல்லாம் தூங்கியிருந்தாங்க. இவருக்கு சில பிரச்சனை இங்கே இருந்தது தமிழ்நாடு தலைவருக்கு, அதனால விட்டு கொடுத்தாச்சு. சார் நாங்கள் எங்களுக்கு என்ன பிரச்சனை மாறும் போதோ இல்லைன்னா அடுத்தடுத்து ஆட்கள் வரும்போதோ வந்து கச்சத்தீவுன்னே பேசிட்டு இருக்காங்க. இது இப்ப இருக்கக்கூடிய கட்சிகளால அது மீட்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முடியாது, மத்திய அரசே நினைச்சாலும் முடியாது. அது வந்து எப்படி முடியும்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு இணக்கமாகி ரெண்டு நாடுகளும் ஒத்து வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் கச்சத்தீவு கொடுத்தாங்க? 71 இந்த அம்மா தேவையில்லாமல் போய் கிழக்கு பாகிஸ்தானை உள்ளே வந்து ஹெல்ப் பண்ணாங்க, இராணுவ உதவி பண்ணி பாகிஸ்தானு இது பங்களாதேஷ் அமையறதுக்கு உதவி பண்ணாங்க. பிள்ளையார் பிடிக்க குரங்கா போன கதைன்ற சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க பண்ணது சர்வதேச அளவில் பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. நம்முடைய RAW பண்ண ஒர்க்கு இது எல்லாமே பெரிய அளவில் மாறிச்சு. அப்போ இந்திரா காந்தி கடுமையான நெருக்கடி. அந்த நேரத்தில் இதை ஒரு மடைமாற்றுவதற்காக கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்குற வேலையை பண்ணாங்க. அதுக்கு இவர் எதிர்ப்பு தெரிவிக்கணுமா வேணாவா? சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் மட்டும் நிறைவேற்றிட்டு உக்காந்துனாங்கள. கடுமையான போராட்டம் அறிவிக்கணும், பெரிய எதிர்ப்பு காமிக்கணும்ல, எதுவுமே பண்ணல. என்ன பிரச்சனைனா இவருக்கு சில இங்கே பிரச்சனை, ஆட்சி அமைக்கிறதுல எம்ஜிஆர் கொண்டு போய் ஊழல் பட்டியல் கொடுத்தாரு, அது இதுன்னு பல பிரச்சனை. அதனால் ஒரு சமரசத்துக்காக இவரை விட்டுட்டார். இது விட்டதில் 2 மேட்ரு, ஒன்று கச்சத்தீவு, இன்னொன்று காவிரி ஒப்பந்தம். கரெக்டாக 1974 முடியுது. நமக்கு வருஷந்தோறும் கொடுக்க வேண்டிய இது வந்து 152 TMC தண்ணி, அதை 74 குறைக்கிறாங்க. 70 நம்ம பாதியாக குறைக்கிறாங்க. 64 அதுக்கும் 64 அதுக்கும் ஒத்துக்கிட்டார், அதுக்கு எதிர்ப்பு காமிக்கல. நீங்கள் அதை குறைச்சோன்னா இன்னும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இது அதை கூட கொடுக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு. அதுதான் அப்புறம் ஒவ்வொரு இது காலகட்டத்தில் காவிரி பிரச்சனையாக போராடி உச்சநீதிமன்ற ஆணை அமைச்சு இன்னை வரைக்கும் மதிக்க மாட்டேங்கிறான். இன்றைக்கே எப்படி தெரியுமா, ஒவ்வொரு நீர் நமக்கு வரும். மழை பெய்யுதுல, இப்போ தென்மேற்கு பருவக்காற்று மழை, கடுமையான மழை இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? திறந்து விட்ருவோம். மேட்டூர் அணை ரொம்ப சரி, இங்கேயாவது ஒரு 2-3 தடுப்பணைகள் மாதிரி கட்டி இந்த மாதிரி மேட்டூர் அணையில் தேங்குற மழை காலத்தில் அவன் திறந்து விட்டு இங்கே தேங்கி வீணாக போகிறத அங்கங்கே தடுப்பணை கட்டி எதாவது பண்ணுவான்னு பார்த்தா இங்கே அதுக்கான திட்டங்களே இல்லை. 2 கட்சியும் தான் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி நீர்களை சேகரிக்கிறது இந்த விஷயங்களில் இவர்களுக்கான இந்த இது பற்றி கவலையே இல்லை. இல்லாட்டி இன்னும் வேறு மாதிரி இருக்கும் தமிழ்நாடு. வானம் பார்த்த பூமியெலாம் நீங்கள் மாற்றிடலாம். நீங்கள் இப்போ ராமநாதபுரம் இதெல்லாம் வந்து நீங்கள் வேறு மாதிரி மாற்றிடலாம். என்னென்னா நீர்வழி பாதைக்கான எந்த வித ஐடியாவும் இல்லை. இன்னொன்று, நீர்வழி பாதைன்னு ஒரு போக்குவரத்து நம்மள்கிட்ட கிடையாது. ஒரு காலத்தில் இருந்தது, பக்கிங்காமு கூவம்லாம் இருந்தது போக்குவரத்தா, சரக்கு போக்குவரத்தே இருந்தது, படகுல ஏற்றிட்டு வருவாங்க, அவ்வளோ பெரிய இது. இன்றைக்கி கூவமாற சீரமைக்கணும்னு இருக்கிறத போட்டு ஓரமாக பில்டிங் கட்டுற வேலை தான் நடக்குது திராவிட கட்சிகளுடைய. இப்போ OPS அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் எப்பவுமே வந்து அதிமுகவுக்கு மட்டும்தான் வந்து வாக்கு சேகரிப்பேன், என்னோட சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு மட்டும்தான் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ இவரை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன தோணுது? ஏன்னா ஒரு இடத்துல இவர் நிலையா இருக்க மாதிரியே தெரியல. பிஜேபியில இருந்து வெளியே வராரு, ஸ்டாலின் அவர்களை சந்திக்க போறாரு, இப்போ அதிமுகவுக்கு சப்போர்ட். சீட் ஆடி இருக்கீங்களா? இல்லையா? நீங்க ஆடி இருக்கீங்களா? திமுக வந்துட்டு சீட் ஜோக்கர்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோதான். ஜோக்கர் இருக்கும், 3-4 ஜோக்கர் இருக்கும். சில டைம் 2 ஜோக்கர் எடுத்து போட்டுருவாங்க, 2 ஜோக்கர் மட்டும் வச்சு ஆடுவாங்க. சில டைம் ஆப்போசிட் நம்பர் ஜோக்கர் வச்சு ஆடுவாங்க. அந்த ஜோக்கர் வந்து எங்கே வேணாலும் பொருந்தும். அப்படி தான் இவர் நினச்சா டிஎம்கே போய் பார்ப்பார். உடம்பு சரியில்லை, வாக்கிங் போகும்போது பார்த்தேன் அப்படின்னு கதை விட்டு ஒரு 4-5 சீட்டுக்கு ஆஃபர் வாங்கிட்டு வருவார். நினச்சா பிஎம் பார்க்கறதுக்கு கேட்பார். பிஎம் டைம் கொடுக்கலன்னா கல்விக்கான நிதி தரவில்லை அப்படின்னு ஒரே நாளில் பிஜேபிக்கு எதிராக அறிக்கை விடுவார். இன்னைக்கு புது உருட்டா அதிமுகவோட அதிமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு உருட்டுறாரு. அதனால் இவரை பிஜேபி தலைமை என்ன சொல்றதுன்னா, சும்மா இருங்க,
நீ பண்ண கூத்துலாம் என்னை வச்சு நாங்கள் பண்ணோம், ட்ரை பண்ணோம், நீ ஒன்றுக்கும் ஆகலை, வேலைக்கு ஆகலை, நீ மாட்டிட்ட. ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் முக்குளத்தோர் வாக்குகள் சப்போர்ட் நிறைய இருக்கு இந்த தென் மாவட்டம் ஐயாட்ட கேளுங்க, ஏன்ட்ட கேட்காது, அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்களோட கருத்து? அப்படி இருந்திருந்தால் அவர் எதுக்கு போய் ராமநாதபுரத்தில் நிற்கிறாரு? சொந்த தொகுதியிலே பெரியவளம் தொகுதியில் நின்றுக்கலாம்ல. அதனால் முக்குளத்தோருங்கிறது வந்து பிரிஞ்சு போச்சுடான். இப்போ தினகரன் முக்குளத்தோர், சசிகலா முக்குளத்தோர், இவர் முக்குளத்தோர், தங்க தமிழ்ச்செல்வம், தங்க தமிழ்ச்செல்வன் முக்குளத்தோர். அப்போ இதில் யாருக்கு 4 பேர்? மூர்த்தி முக்குளத்தோர், ஓபிஎஸ் முக்குளத்தோர். ஸோ அப்போ அந்த தொகுதியில் வந்து யார் நின்றா? போன முறை இவர் தினகரன் தான் நின்றார். அதுக்கப்புறம் வந்து அதிமுகலேருந்து ஒரு கேண்டிடேட் போட்டிருந்தாங்க, ரவீந்திரநாத் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம திமுக போட்டிருந்தாங்க டிடிவி தான் செகண்ட் ஓட்டு வந்தார். டிடிவி செகண்ட் ஓட்டு, தேர்ட் ஓட்டு தான் அதிமுக. ஃபஸ்ட்டு வந்து ஜெயித்தது தங்க தமிழ்ச்செல்வன் தான் ஜெயித்தார். ஸோ அதனால் அரசியலில் வந்து இவங்க அவங்கங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்கடா. ஆனால் ஜாதி இருக்குது, பற்று இருக்குது. ஜாதி பற்றுல ஜாதி எங்கே இருக்குன்னா, கேண்டிடேட் நிற்க வைக்கிறதுல அதே கம்யூனிட்டியை சேர்ந்த எல்லா கட்சியுமே அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க நிற்க வைக்க பார்ப்போம், நிற்க வைக்கிறாங்கல்ல. இப்போ அப்படித்தானே தவிர இந்த ஜாதிக்காரங்க இவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னா, இன்னைக்கு ராமதாஸ் பெரிய ஆள் தமிழ்நாட்டில், வடக்கு மாவட்டத்தில் ராமதாஸ் பெரிய ஆளாக இருக்கும். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் துரைமுருகன், பாட்டாளி மக்கள் கட்சி சிவி சண்முகம், அவங்க அந்த சைடு சிவி சண்முகம், இந்த பக்கம் வந்து எங்களுக்கு வந்து துரைமுருகன். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பன்னீர்செல்வம், கதில் நம்ம கடலூர் பன்னீர்செல்வம். அதுக்கப்புறம் நிறைய இருக்காங்க. அதாவது எங்கள் இதில் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து வன்னியர்கள் தான் இருக்காங்க. இருக்கிற லட்சுமணன் எம்எல்ஏ டாக்டர் லட்சுமணன் ஏடிஎம்லேருந்து அங்கே போனார். அதனால விழுப்புரம் மாவட்ட செயலாளர் அவர் வன்னியர்கள் எங்கள்கிட்ட அதிகம்டா. அதாவது பாட்டாளி மக்களில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக எங்கள்கிட்ட இருக்காங்க வன்னியர்கள். எல்லா கட்சியிலும் இருக்காங்க. ஆனால் உங்கள்கிட்ட அதனால இவங்க வந்து சமூக நீதி கட்சியா? ஆனால் சொல்கிறாரு அவ்வளோ வன்னியர்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க, இவ்வளோ இது இருக்காங்க. ஆனால் வெளியில் கேளுங்க, நாங்கள் சமூக நீதி, பெரியாருடைய இயக்கம், பெரியார் வழித்தோன்றல்கள், ஜாதி மதம் எதுவுமே கிடையாதுன்னு கேளுங்க. ஜாதிய தலைவருக்கு மாத்திரம் எப்படி சமூக நீதி அவர் சொல்லல கொடுத்தாங்க? அவர் சமூக நீதி காவலர்னா அவர் ஒரு எல்லா சமூகத்துக்கும் சொல்லிட்டு இருந்தார். அவரும் என் கட்சியில எல்லாரும் வரலாம். ஆனா அவர் பண்ணாரு. அவர் வந்து என் கட்சியில பொதுச் செயலாளர் ஒரு தலித்தா இருக்கணும்னு சொல்லி பண்ணாரு. தலித் எழில்மலையிலேருந்து பலரையும் வந்து அவர் கொண்டு வந்தார். வடிவேல் ராவணன் தலித் கம்யூனிட்டியாக தெரில எனக்கு, கொண்டு வந்தார். ஒரு இஸ்லாமியர் தான் பொருளாளராக இருக்கணும்னு அதையும் பண்ணார். நீங்கள் பண்ணீங்களா? சாதிக்கு என்ன, சாதிக் பாட்சா என்ன பண்ணீங்க? ஏங்க சாதிக் பாட்சா லாஸ்ட்டில் ஒன்றும் இல்லாமல் போனார். எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் தான் பொருளாளர், அமைச்சர். அவர் இறந்த பிறகு அவர் குடும்பத்தை என்ன பண்ணீங்க? எஸ்ஏஎம் ஹுசேன், ஆயிரம் விளக்கு ஹுசேன் என்ன பண்ணீங்க? இன்றைக்கி தேவைன்னு ரஹ்மான் கானை தூக்கிட்டு வராங்க. ரஹ்மான் கான் பையனை என்ன பண்ணீங்க? வீட்டு பிள்ளைங்கன்னா நல்லா இருக்கணும். ரஹ்மான் கான் பையன் இது நர்சிங் ஹோம் நடத்திட்டு இருக்காரு. இன்னை வரைக்கும் அவரால் திமுகவில் எதுவும் பண்ண முடியல. இந்த மாதிரி அடுக்கடுக்காக பலரையும் சொல்லலாம். நேர்மையாக இருக்கிறது கொஞ்சம் இதுவாக இருக்குன்னா அவங்க வரவே முடியாது. சிட்டி பாபு இவரை காப்பாற்றினார், உயிர் கொடுத்து காப்பாற்றினவர் சிட்டி பாபு. பழைய எம்பி, மேயரை கூட இருந்தார்னு நினைக்கிறேன் சிட்டி பாபு. அவருடைய வாரிசுகள் இன்றைக்கி எங்கே இருக்காங்க திமுகவில்? யாரோ இன்றைக்கி வந்தவங்க நேற்று வந்து ஏடிஎம்காரங்க தான் இன்றைக்கி திமுகவில் அதிகமாக இருக்காங்க. 11-12 பேர் அவங்க தான் உள்ளே இருக்கிறாங்க. அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. இன்றைக்கி திமுக சொந்த அடையாளம் எங்கே இருக்குது? சொந்த அடையாளமே கிடையாது. கலைஞரோட போச்சு. ஏங்க எப்போ அவங்க அதிமுக விட்டு திமுகவுக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு திமுக தாங்க அடையாளம். இப்போ அதிமுக அடையாளத்துல அவங்க எம்எல்ஏவா இருக்காங்க, அமைச்சரா இருக்காங்க. அதிமுக ஆளாக்கி அதிமுக நீங்க நான் என்ன கேட்குறேன், திமுகவுடைய அடிப்படை ஆட்கள் இருக்காங்களா? அவங்கள எங்க அடிப்படைன்னா எங்க போனாங்க? திமுக கட்சி வளர்த்து இதே எம்ஜிஆருக்கு எதிராக புதிய அதிமுக பழமொழி இருக்கா இல்லையா? புதியன புதுதலும் பழையன கழிதலும் பழமொழி இருக்குல்ல. புதுசு வர வர பழசு ஒதுங்குது, அவ்வளவுதான். அப்ப நான் இதுல என்ன பெரிய துரைமுருகனே வச்சுட்டு இருக்கிறீங்க. புதியன புகுதலும் பழையன கொண்டு வர வேண்டியதானே? புதியன பொறுப்புக்கு, பழையன ஓட்டு போட. இதுதான் எங்க கொள்கை. இதுல என்ன தப்பு இருக்கு? புதியன புகுதல்ன்றது வந்து உங்க கட்சியிலிருந்தே வரணும். நீங்க புதுசா ஒருத்தர் உருவாகும் போது இன்னொருத்தர் வரணும். அடுத்து இளம் தலைமுறைகள் வரணும். திமுகவை அழிக்கணும்னு முடிவு பண்ணி வேலை செஞ்ச எல்லாருமே அதிமுகவில் இருந்தவங்க. ஏன்னா உங்களுக்கு குல எதிரி மாதிரி. இன்றைக்கி நீங்கள் இன்னும் நான் ஒரு படி மேலே சொல்லணும்னா, சேகர் பாபுலாம் சட்டமன்றத்தில் கலைஞரை தாக்க பாய்ஞ்சவர்.
அப்படிப்பட்டவர் இன்னைக்கு அவருடைய பையன்கிட்ட செல்வாக்காக இருக்கார். இன்னைக்கு அவர் தான் செல்வாக்கான ஒருத்தர். இந்த மாதிரி நான் பலரை சொல்லுவேன். கேகேஎஸ்ஆர்லாம் வந்து தீவிர எம்ஜிஆர் ரசிகர். அந்த ஒரு அடையாளத்தில் தான் அவரை கொண்டு வந்தாங்க. ரகுபதி, ஜெயலலிதான்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னா ரகுபதின்னு யாருமே தெரிஞ்சிருக்காது. நீ அவங்களாம் உட்காந்துக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு ஏன் உங்களுக்கு அப்போ சொந்த இதுவே கிடையாது. செந்தில் பாலாஜிக்கு என்ன சொன்னீங்க? நீங்கள் பேசினது முன்னையாவது நீங்கள் பலதை பேசியிருப்பீங்க, இல்லாமல் போயிருக்கோம். செந்தில் பாலாஜி காலம் சமூக வலைதள காலம். பெரிய ஊழல்வாதி, சிறையில் தள்ளாமல் விட மாட்டேன்னாங்க. நெஞ்சு சிறைக்குள் அப்படின்றது நமக்கு அப்போ புரியல. இப்போ நெஞ்சு சிறைக்குள்ளே அவர் இருக்கார். ஸ்டாலினுடைய நெஞ்சு சிறைக்குள்ளே. அப்போ இன்றைக்கி நம்பர் 1 யாருன்னா, இன்றைக்கி ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, சார் செந்தில் பாலாஜி கையில் தான் கட்சி போகும்ன்றாங்களே. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நிலைமை இன்றைக்கி. அவர் தான் ஆதிக்க சக்தியாக இருப்பாருன்றாங்களே அப்படின்ற லெவலுக்கு வெளி கட்சியில், அதாவது அந்த டிடிவி கிட்ட போயிட்டு அங்கேயும் ஒன்றும் இல்லாமல் போய் இங்கே வந்தவர் எப்படி உங்கள்கிட்ட செல்வாக்கு ஆக முடியுது? இன்னும் அவர் வந்து அவ்வளோ ஒரு கலைஞருடைய இது திமுகவுடைய கொள்கைகளை கரைச்சி குடிச்சு பேசுகிறவரா? சொல்லின் செல்வரா? எந்த வகையில் அவர் செல்வாக்கு பெறுகிறார்? இல்லை ஆட்சி திறமையில் பெரிய ஒரு இதை பண்ணவரா? எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் உங்களுடைய சுயத்தை இழக்கிறீங்க தானே. நீங்கள் சொல்கிற பழையன புகுதல் கழிதலும் புதியன புகுதல்னா, புதியன புகுதலை பழசுலேருந்து வருது. அங்கே கழிச்சு கட்டினதுல கசடுகள். அவர்கள் வந்து இங்கே புதியனவா உட்காந்துருக்காங்க. ஏவாவேல் யார்? பாக்யராஜ் கட்சியிலேருந்து ஒரு. இப்போ விஜய் அவர்களை தொடர்ந்து எல்லா கட்சிகளுமே வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து பெரிய ஆள் இல்லை, அவர் வந்து அரசியல் தெரியாது, ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாலுமே விமர்சனம் பண்றதுக்கான காரணம் என்ன? அவர் தான் ஒண்ணுமே இல்லை இல்லையா? அப்புறம் ஏன் விமர்சனம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு அரசியல் கட்சியாக லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய ரசிகர்களுடைய ஒரு இதில் கட்சி தொடங்கியிருக்காரு. அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அது வந்து அவர் அடுத்தடுத்து அவர் எப்படி கட்சியை கொண்டு போக போகிறாரோ அதை பொறுத்து அது கூடும் குறையும். அப்போ இன்றைக்கி அரசியலுக்கு வந்துட்டு நான் தான் முதன்மை சக்தி, திமுகவுக்கு நாங்கள் தான் நேர் எதிர் அப்படின்னா விமர்சனம் பண்ண தானே ஆரம்பிப்பாங்க. அரசியலுக்கு வந்த விஜய் நடிகராக இருக்கவருக்கு யாராவது பேசியிருப்பாங்களா? விஜய் அரசியல்வாதியாக வந்த பிறகு அதை விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. அவருடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றுமே விமர்சனம். பாருங்க, நான் என்ன கேட்குறேன், மாநாடு என்னைக்கு முடிஞ்சது? 1 வீக் முன்னாடி. 1 வீக் முன்னாடி சீமான் என்ன பேசியிருந்தாரு? ஏதோ ஒன்று பேசியிருப்பார்ல, இன்றைக்கும் பேசுகிறாருல்ல. அண்ணாமலை 1 வீக் முன்னாடி என்ன பண்ணியிருந்தாரு? இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காருல்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களும். இவர் எங்கே போனார்? சரி, இவர் தான் பாவம் ஏதோ ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாரு. புஷி ஆனந்த் என்கிற ஒரு கேரக்டர், ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர். இப்போ திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன். நீங்கள் பேச சொன்னால் 10 மேட்ரு ஒரு பட்டிமன்றம் வச்சாலும் பேசுவார். 4 ஹவர் நீங்கள் பேசணுன்னே இந்த மாதிரி மேட்டர்னா பேசுவார். ஏன்னா அவ்வளோ ஒரு இது வச்சுருப்பார், அவர்கிட்ட இருக்கும். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களை பற்றி பேச சொன்னாலும் பேசுவார். விவசாயம் பற்றி எந்த சப்ஜெக்ட் சொன்னாலும் பேசுவார். மற்ற கட்சி இப்போ நயினார் நாகேந்திரன் இருக்கார், பேசுவார், அரசியல் பேசுவார். இல்லையா பொன்னார் இருக்கார், எல்லாம் யாரோ ஒருத்தர் நல்லா அரசியல் பேசுவாங்க. காங்கிரஸில் எடுத்துட்டிங்கன்னா செல்வ பெருந்தகை, அவரும் அனுபவம் உள்ளவர் தான். இல்லை மற்ற கட்சி அதே கட்சியில் இருக்க மற்ற தலைவர் எடுத்திங்கன்னா அவ்வளோ டெப்த்தாக இருப்பாங்க. இங்கே யார் இருக்கா? இவர் பொதுச் செயலாளர்னு சொல்கிறாங்க. என்ன பேசினார் மாநாட்டில்? பொதுச் செயலாளர் என்ன அரசியல் பேசினார்? திமுகவுக்கு எதிராகவோ, ஆளுகின்ற கட்சி இங்கே திமுக, அதுக்கு எதிராகவோ அந்த சைடு அதிமுக, இல்லை மத்தியில் ஆளுகின்ற கட்சி பாஜக, அதுக்கு எதிராக கொள்கை அரசியல் எதிரிகளுக்கு எதிராக என்ன பேசினார் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த்? சொல்லுங்கள். அப்புறம் எதுக்கு? அப்போ விமர்சனம் பண்ணுவோமா மாட்டோமா? அன்றைக்கி மாநாடு அட்டன் பண்ணி வீட்டில் போய் உட்காந்துங்களா? அவங்க கட்சியை பொறுத்த மட்டும் விஜய்ங்கிற ஒரு பிம்பத்தை தான் முன்னிறுத்துறாங்களே தவிர மற்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையில்லை. இன்னொரு படி மேலே போய் விஜய் மட்டுமே மாநாட்டில் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசினா போதும் அப்படிங்கிறது தான் கான்செப்டாம். அதுக்கப்புறம் பெரிய அடிதடி நடக்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் போய் இதில் உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ நான் எதுக்கு ஆதவ அர்ஜுன் நான் இத்தனை கோடி நான் செலவு பண்ணி நான் இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நான் மக்கள் மத்தியில் போய் நான் 4 வார்த்தை பேசலைன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு அவர். அதுக்கப்புறம் அவர் ராஜ்குமார், அது மாதிரி பொதுச் செயலாளர், இப்படி எல்லாருமே வந்து ஆளுக்கு சரி அப்போ எல்லாமே ஆளுக்கு ஒரு 5 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாத்திரம் 7 நிமிஷம் எடுத்து பேசியிருக்காரு. இவங்க சொல்கிறாருல்ல, விஜய் மட்டுமே பிரதானன்றது தான் அந்த கட்சியுடைய இதுன்னு. எம்ஜிஆர் மட்டும்தான் பிரதானம்னு தான் அதிமுக. திருநாவுக்கரசர் கூட ஒரு தடவை சொன்னார், எம்ஜிஆர் வந்து 1, நாங்கள்லாம் 0. இந்த 1ன்னு இல்லைன்னா நாங்கள் எல்லாருமே 0ன்னு. அதுக்காக எம்ஜிஆர் நான் தான் 1, நீங்களாம் 0வாக இருங்கன்னெலாம் சொல்லலை. பல தலைவர்கள் உருவானாங்க, புதிய தலைவர்கள். அதாவது பழைய தலைவர்கள் ஒரு பக்கம், நெடுஞ்செழியன், காளிமுத்து, எஸ்டி சோமசுந்தரம், பன்ருட்டி ராமச்சந்திரன், இப்படி பழைய தலைவர்கள் ஒரு பக்கம்.
பெரிய லிஸ்ட்டு நாஞ்சில் மனோகரன் வந்தார் போனார்னு. புது தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர், KKS சார், டி ஜெயக்குமார், இப்படி அடுத்தடுத்து லாஸ்ட்டில் ஜெயலலிதா இறுதியாக பார்த்தீங்கன்னா. அப்போது இந்த மாதிரி தானே எம்ஜிஆர் கொண்டு போய் தானே அரசியல். நம்மளும் இருக்கணும், நம்ம கூட தலைவர்களும் இருக்கணும், நமக்கு அடுத்த கட்டத்தை கட்சியை கொண்டு போகிறதுக்கு தலைவர்களும் உருவாகணும். பழையன புகுதல் கழிதலும் புதியன புகுதலுன்னார்ல அது. இங்கே என்ன எல்லாமே நானே இருப்பேன்னா, சரி நீ பெரிய அரசியல் மேதையா, ஈவைக்கு சம்பத்தா, சொல்லிட்டு செல்வரா, இல்லை நடமாடும் பல்கலைக்கழகமா, 4 வார்த்தை பேச தெரியாது, எழுதி கொடுத்து ஒப்பிக்கிறீங்க. அப்போ யாரையாவது பேச விடலாம்ல. சரி நீங்கள் கூட்டு வச்சுக்கிற ஆள் யார்? இப்போ இந்த ஒரு ஐயா ஒரு யூடியூப் நடத்துகிறாருன்னா, சும்மா யாராவது ஒருத்தருக்கு இவருக்கு பிடிச்ச ஆள் ஒருத்தர் இருக்கார், சொந்தக்கார பையன் இந்த மாதிரி இருந்தால், சரிப்பா நீ வந்து கேமரா பார்த்துக்குன்னா ஒரு கேமரா பண்ண முடியுமா? ஒரு கேமராமேன் தான் கேமராமேனாக போட முடியும். இவர் புஷி ஆனந்த் எப்படி பண்ணுறாரு? அவரு மன்றத்துக்கு ஓகே ஏதோ பண்ணிட்டு தெரிஞ்சார், நமக்கு அது தேவையே இல்லை, அதை பற்றி விமர்சிக்க வேண்டிய தேவையே இல்லை. அரசியல்னு வந்துட்டு அரசியல் கட்சிக்கு ஏற்ற ஒரு ப்ராடக்டாக தானே கொண்டு வரணும், அதற்கேற்ற பொதுச் செயலாளர் கொண்டு வரணும், அரசியல் அறிஞ்சவர் யாராவது ஒருத்தரை போடணும். இப்போ விஜயகாந்த் என்ன பண்ணார்? பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட வச்சுக்கிட்டார். கரெக்டா? விஜயகாந்த் நல்லா அரசியல் பேசக்கூடியவர், 2 பேர்கிட்டையும் பார்த்து வளர்ந்தவர். ஆனால் அவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட வச்சுக்கிட்டாரு, அது ஒரு பக்கம் போச்சு. சோகிட்டையும் ஆலோசனை கேட்டார், அதெல்லாம் போச்சு. நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க? புஷி ஆனந்தை வச்சுக்கிட்டு இது பண்ணுறீங்களா? புஷி ஆனந்துக்கு என்ன தெரியுது? இதுதான் அந்த கட்சியோட பிரச்சனை. அப்போ இவர்கள் இதை வச்சுட்டு எப்படி தேர்தலை சந்திப்பாங்க? வட்டச் செயலாளர் பகுதி மாவட்டம் போகிறதுலையே பணம் விளையாடுதுன்னு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னொன்று சொன்னார்ல, ஜாதிய கட்டமைப்பு, அது தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் கொங்கு பெல்ட்டில் போய் ஒரு தலித் கம்யூனிட்டியில் மாவட்ட செயலராக போட முடியாது, தென் மண்டலத்தில் போய் ஒரு வன்னியரை போட முடியாது, வடக்கு மண்டலத்தில் ஒரு முக்குலத்தோரை போட முடியாது. அங்கங்கே அதுக்கேற்றது தான் போடணும். கன்னியாகுமரி, விருதுநகர் அந்த சைட்லாம் போனீங்கன்னா நாடார் கம்யூனிட்டி சேர்ந்தவர் கட்சியில் இருக்கிறவரை ஏதாவது கொண்டு வருவாங்க. இதுதான் அரசியல். நீங்கள் அதுலேயே பிரச்சனையாக இவர்களுக்கு. இவங்களுக்கு அது தெரியல. தமிழ்நாட்டுடைய அமைப்பு, மாவட்டவுடைய அமைப்பு, எந்த மாவட்டத்தில் என்ன சூழ்நிலை. திருநெல்வேலியில் ஒரு பிரச்சனை இருக்கும், மதுரையில் வேறு மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனை. சென்னைக்கு வந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. இது 3 நீங்கள் ஒன்றா பார்ப்பீங்களா? இதை பற்றி தெரியாத ஒருத்தர் எப்படி பண்ண முடியும்? இப்போ அதுதான் பிரச்சனை உங்களுக்கு. உங்களோட நேரத்தை பல்வேறு